அதே மாதிரி இப்போல்லாம் அமைப்பாளர்களை பார்த்தாலும் பயமாக இருக்குது. எனக்கு ஃப்ரெண்டு சார், நல்ல பேச்சாளர், நல்லா பேசியிருந்திருக்காரு. பேசி முடிச்ச உடனே அமைப்பாளர் வந்து அவருக்கு ஒரு கவர் கொடுத்துருக்காரு. இவனும் கவரை வாங்கிக்கினார். திடீர்னு பார்த்தா கூட்டத்தில் இந்த அமைப்பாளருடைய ஃப்ரெண்ட்ஸு 4-5 பேர் டர்க்கி டவல் வச்சுன்னு காசெல்லாம் வாங்குகிறாங்க, பப்ளிக்கிட்ட டொனேஷனு. இந்த பேச்சாளர் போக வேண்டியது தானே, சும்மா இல்லாமல் அந்த அமைப்பாளர்கிட்ட எதுக்குங்க காசு கலெக்ட் பண்ணுறீங்கன்னு அவர் சொன்னாராம். கவலைப்படாதீங்க, நீங்கள் போங்க சார். இல்லை எதுக்குன்னு, ஒரு நல்ல விஷயத்துக்காக கலெக்ஷன் பண்ணுறோம். என்ன நல்ல விஷயம்னு கேட்டிருக்காரு. ஒன்றும் இல்லை சார், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அடுத்த வருஷமாவது ஒரு நல்ல பேச்சாளரை கூப்பிடலான்னு இப்போத்துலேருந்து கலெக்ஷன் பண்ணுறோம்னா தேவையா? சில அமைப்பாளர் அப்படி. ஆனால் இங்கே நம்ம தேனருவி சார் கூப்பிட்டதுலேருந்து ஒரு நல்லா நமக்கு ஒரு விருந்தோம்பல், ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு. அவர் ஒரு ஆண்டு விழாவை எவ்வளோ சிறப்பாக நடத்த முடியும், எப்படிலாம் நடத்தலாம், வர்ற விருந்தினருக்கு எப்படி, விருந்தினர் நான் இல்லை நீங்கள், விருந்தினரை எப்படியெல்லாம் வந்து சந்தோஷப்படுத்தலான்ற நினைப்பிலேயே ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிற பள்ளி நிர்வாகம் இந்த பள்ளி நிர்வாகம் தான். நான் நிறைய பள்ளிக்கூடம் போயிருக்கேன், ரொம்ப ரொம்ப இத்தனை பார்ட்டிசிபெண்ட்ஸ் பார்த்ததே இல்லை. அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். அது சரி, அந்த குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்தாங்களே அந்த டீச்சருக்கு தயவு செஞ்சு ஒரு கைத்தட்டு தட்டுங்க சார். ரொம்ப கஷ்டமான வேலை சார் அது. ஏதோ இது இந்த 5 நிமிஷம் ஆடுற டான்ஸுக்கு அந்த டீச்சருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க பாருங்கள். இதை தவிர பாடம் வேறு எடுக்கணும் இல்லை, ரொம்ப கஷ்டம். ஆனால் அதையெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ண அந்த ஆசிரியர்களுக்கு வாழ்த்து. ஒன்றும் இல்லைங்க, எல்லோரும் சாதனை பண்ணலாம். இன்றைக்கி இவங்களுடைய பாடத்திட்டத்தில் இவங்க சொல்லிக் கொடுத்து இத்தனை குழந்தைகள் உயர்வுக்கு வந்திருக்கிறது என்றால் சாதனை என்பது உண்மையிலேயே பண்ணலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, சாதனை என்பது எது சாதனைன்னு வெற்றி, ஐயா பேசும்போது சொன்னார் என்னன்னா, நீ வெற்றி அடைந்து விடு, உன் குரல் ஊரே கேட்கும், உலகத்துக்கு தெரியும். அதான் அந்த சாதனையை சாதிக்க நம்மளால் என்ன பண்ண முடியும்? பெற்றோர்களுமாகட்டும், ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பாங்க சார். உண்மையிலேயே பெற்றோர்கள்கிட்ட இருக்கிற இப்போ இருக்கிற குழந்தைங்க ரொம்ப ஸ்மார்ட்டு சார், நம்ம படித்த மாதிரிலாம் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். நம்மளை விட குழந்தைங்களுக்கு ஐக்கியூ அதிகம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரின்ஸிபலாக இருக்காங்க, ப்ரொஃபஸராக இருக்காங்க, அழுகுறான். இந்த பசங்களை ஒன்றுமே பண்ண முடியலடா, பசங்களை ரொம்ப புத்திசாலியாக இருக்கான்னு. அதாவது எப்படின்னா சார், 30 வருஷம் முன்னால் நம்ம படிக்கும்போது ஒரு எக்ஸாமில் ஒரு கேள்வி வரும், அதுக்கு பதில் தெரியாது. பதில் தெரியலன்னா என்ன பண்ணுவோம்? ஒன்று சாய்ஸில் விட்டுருவோம், அப்படி இல்லைன்னா விட்டுருவோம். பதில் தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு என் ஃப்ரெண்டு சொல்கிறான். இப்போ அந்த மாதிரி பதில் தெரிலனா விடமாட்றானுங்கடான்றான். என்னென்னா எழுதுறான்டா பதிலுன்றான். எப்படி எழுதுவானே? எழுதுறானே. இதை விட என்னென்னா அதை தப்புன்னு சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லைங்க, தமிழ் பேப்பரில் 50 காப்பியம் சிறு குறிப்பு வரைகன்னு கொடுத்துருக்கான் சார். இவன் பார்த்துக்கிறான் பையன், 50 காப்பியம் என்னன்னு தெரியல. வளையாபதி, குண்டலகேசி, சிவகசி ஒன்றும் தெரியல இவனுக்கு. ஆனால் 1.5 மார்க்கு எதுக்கு விடுவானே? நம்ம பையன் நான் பண்ணிக்கிறான், 50 காப்பியம் சிறு குறிப்பு கொடுக்கிஷ்டான். 1 இது 5 காப்பியம், 2 5 பெரிய காப்பியம், 3 5 நல்ல காப்பியம் கொடுக்கிஷ்டான். சார் இதை தப்புன்னு சொல்லுவீங்களா? அட 1.5 மார்க்குக்கு 1 மார்க்காவது நீ சிறு குறிப்பு தானே கேட்ட. 50 காப்பியம் எவைன்னு கேட்டியா? இல்லை, 50 காப்பியம் சிறு குறிப்பு, இதான் சிறு குறிப்பு போ. அதனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க உண்மையிலேயே புத்திசாலி குழந்தைங்க சார். கல்வி அப்படின்னா என்ன? நீங்கள் தமிழில் கா இல் வி எடுத்துக்கங்க. அந்த கல்வி என்ன தெரியுமா? 3 சொல்லு வரும் அதில். கல், கவி, வில். 10ஆம் கிளாஸ் வரையும் படிக்கிறது கல். இந்த கல்லில் எழுதி வச்சா அப்படியே இருக்குமே, அது மாதிரி. +1 +2 கவி. என்ன எழுதி வச்சதுலேருந்து எது இன்ட்ரெஸ்ட்டோ அது மேலே படிக்கிறது, கவிதை மாதிரி. 3வது வில். +2 முடிஞ்ச உடனே எது இலக்குன்னு முடிவு பண்ணிவிட்டு அதை நோக்கி போகிறது. அதுதான் ஒட்டு மொத்தமாக கல்வி. அந்த கல்வியை குழந்தைக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டாலே போதும், அவ்வளோதான். ஒன்றும் இல்லைங்க, பொதுவாகவே பாருங்கள், எனக்கு ரொம்ப ஆசை, நான் திருப்பி சொல்கிறேன்,
உங்கள் வீட்டு பெண் குழந்தைகளை படிக்க வையுங்கள், எவ்வளவு படித்தாலும் படிக்க வையுங்கள். இல்லை என்ன பிரச்சனைனா, இப்போ படிக்க வைக்கிறோம், ஆனால் அதே பெண் குழந்தை ஒரு யூஜி முடித்தோடனே போதும் நின்றுடுன்றோம். ஏன் இப்போ ஒரு பிஏ பிஎஸ்சி போதும், உனக்கு மாப்பிள்ளை பண்ணால் அதை விட படித்தவனா வேணும்.